ஹாய் ஹலோ குட் ஆஃப்டர்நூன். திஸ் இஸ் தெரசாஸ் கிராண்ட் கிச்சன். இது வந்து ரம்ஜானுக்கு அடுத்த நெக்ஸ்ட் டே, இது ஃப்ரைடே. நான் ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு வந்து ரைஸ் செய்யலை. அதுக்கு பதிலாக வந்து டெய்லி ரைஸு குழம்பு இது வந்து ரொம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால என் பொண்ணுக்கும் என் மருமகனுக்கும் பிடிச்ச பாஸ்தா, அதுவும் வந்து ப்ரான் போட்டு நான் பாஸ்தா செய்ய போகிறேன். நான் ப்ரானை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். இந்த நடுப்புற உள்ள இதை வந்து அப்படியே ஒரு ஸ்லிப் போட்டு இதில் வந்து இது இருக்கும், குடல் மாதிரி இருக்கும், கருப்பாக இருக்கும், அதை எடுத்துருங்க. இல்லை அது லூஸ் மோஷன் போக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஆனியன் வந்து ஒரு 2 ஆனியன் பொடியை கட் பண்ணிக்கங்க. இதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட் வந்து பட்டரும் நமக்கு கார்லிக்கும் தான். இப்போ வந்து நான் வந்து பேனை சூடாக்கிக்கிட்டு பட்டர் போட்டுக்கிறேன். இப்போ பட்டர் போட்டாச்சு. பட்டரில் வந்து கார்லிக்கை போட்டு நம்ம வந்து பொடியாக கட் பண்ண கார்லிக்கை முதல்ல வந்து போட்டு சாட்டே பண்ணிக்குவோம். பட்டரும் கார்லிக்கும் போடும்போது ஒரு நல்ல ஒரு அரோமா ஃப்ளேவர் கிடைக்கும், நல்ல வாசனை கிடைக்கும் பட்டரும் கார்லிக்கும். ஏன்னா வந்து நம்ம வந்து நார்மலாகவே வந்து பட்டர் கார்லிக் ப்ரெட் சாப்பிட்டோம்னா அதில் வந்து பட்டர் போட்டு தான் கொடுப்பாங்க, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து பட்டர் போடும்போதே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரொம்ப சட்டியை வந்து காய விட்டுறாதீங்க. காய விட்டுனா பட்டர் தீஞ்சு போயிடும். அதனால் அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு அப்புறம் பட்டர் போடுங்க. உங்களுக்கு அப்போ பட்டர் வந்து தீஞ்சு போகாது. இது ஒரு சின்ன டிப்பு. இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஃபுல்லாகவே பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சின்ன சின்ன டிப்பெல்லாம் உங்களுக்கு சொல்லுவேன், நீங்கள் அப்போ பார்க்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ பட்டர் வந்து பட்டரில் வந்து கார்லிக்கு. இப்போ வந்து ஆனியன் போட்டுக்குவோம். ஆனியன் போட்டு அதையும் நல்லா சாட்டே பண்ணிடுவோம். கையில் வச்சுக்கிட்டே நான் வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் ஷேக் ஆகுது. ஆக்சுவலாக இதுக்கு வந்து ஸ்பெகட்டி இருந்தால் நல்லாயிருக்கும், ஸ்பெகட்டி இல்லை. அதனால் நான் வந்து ஹக்கா நூடுல்ஸ் எடுத்து வேக வச்சுருக்கிறேன். நான் ஸ்பெகட்டி தான் சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இதுக்கு வந்து ஸ்பைசிக்கு வந்து நம்ம வந்து பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்குவோம். குக் பண்ணிக்கிட்டே நான் வீடியோ எடுத்துகிட்டே இருக்கிறேன்னா அதனால் வந்து கொஞ்சம் வீடியோ வந்து கொஞ்சம் ஷேக்கியாக இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் கொஞ்சமாக நீங்கள் வந்து கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கங்க. இப்போ இதை நல்லா சேர்த்து இந்த ஆனியன், பட்டர், கார்லிக் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ப்ரான் தான் ஆட் பண்ணுவேன். இப்போ ப்ரானை நல்லா வந்து இதிலேயே கொஞ்சம் நேரம் குக் பண்ணிடுவோம். இந்த பட்டர்லேயே கொஞ்சம் குக் ஆகட்டும். இப்போ குக் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன், இப்போ பசும்பால் காய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு வந்து சாஸுக்கு வந்து பசும்பால் ஊற்றிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே இதில் வந்து ஹெல்த்தியானதாக தான் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரான் வந்து இந்த பால்லே குக் ஆகட்டும். ஏற்கனவே நம்ம பட்டர்லேயே கொஞ்சம் நேரம் ஒரு 2 to 3 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டோம். இப்போ இந்த ப்ரான் வந்து இந்த பால்லையும் இந்த பட்டர்லையும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும், வேகணும். ஆக்சுவலாக ப்ரான் வேகிறதுக்கு வந்து 3 to 4 மினிட்ஸ் ஆகும். அதனால் இது நம்ம சிக்கனாக இருந்தால் மட்டும் கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். இப்போ இது கொஞ்சம் சீக்கிரமே குக் ஆயிரும். குக் ஆனோடனே நம்ம வந்து நம்மளுடைய ஹக்கா நூடுல்ஸ் வேக வச்சுருக்கோம்னா அதை ஆட் பண்ணிக்குவோம். இதுக்கு வந்து மெயினாக வந்து பார்ஸ்லி தேவை, பட் பார்ஸ்லி இல்லை. அதனால் நான் வந்து நம்ம ஊர் இது மல்லித்தழையை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஃப்ளேவருக்கு ஜிஞ்சர் பவுடர் ஆட் பண்ணிக்குவோம். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ரான் வந்து பட்டர்லையும் மில்க்லையுமே குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து நம்மளுடைய ஹக்கா நூடுல்ஸை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்குவோம். நீங்கள் வந்து செய்யறதுக்கு முன்னாடியே நூடுல்ஸை வந்து வேக வச்சுங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நல்லா கிண்டிக்குவோம்.
இப்போ இதுக்கு மேலே வந்து கொஞ்சோண்டு மல்லித்தழையை நம்ம தூவிக்குவோம். ஆக்சுவலாக பார்ஸ்லி தான் போடணும். நம்ம பார்சல் இல்லாதனால நம்ம வந்து மல்லித்தழை எடுத்துக்கிறோம். அவ்வளோதான், நம்மளோட க்ரீமி ஒயிட் சாஸ் நூடுல்ஸ், ஹக்கா நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஸ்பெகட்டி இருந்துச்சுன்னா ஸ்பெகட்டி போட்டு செய்யுங்க, நல்லாயிருக்கும். நான் ஸ்பெகட்டி இல்லாதனால நான் இதை செஞ்சுருக்கிறேன், ஹக்கா நூடுல்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குழந்தைங்க இப்போ வீட்டில் சம்மர் ஹாலிடேஸ் விட்டுட்டாங்க, லீவ் விட்டுட்டாங்க. ஆக்சுவலாக குழந்தைங்களுக்கு வந்து எதாவது செஞ்சு டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும் அப்படின்ட்டு நினைப்பாங்க. சாதம் வேணாம், ரைஸ் வேண்டாம், இட்லி தோசை இதெல்லாம் பிடிக்காது. அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் வந்து ஈவினிங், நைட்டு இல்லை ஆஃப்டர்நூன் லன்ச் மாதிரி கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக அவங்களும் வந்து ஹாப்பியாக இருப்பாங்க. வெயிலில் போகாமல், வெளியில் போய் எதுவும் வாங்கி சாப்பிடாமல். ஏன்னா இப்போ இந்த சம்மருக்கு வந்து நிறையா வந்து டிசீஸ்லாம் பரவிட்டு இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் குழந்தைங்கள இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து அவங்கள ஹாப்பியாக வச்சுருக்கலாம். அவங்களே நீங்கள் இதெல்லாம் ஒன்று சில விஷயங்கள் வந்து ஆனியன் உரித்து கொடுக்குறது, பூண்டு, இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லலாம், இது வேணும்னா நான் இதை செஞ்சு கொடுக்குறேன், நீ இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும், ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னால் பிள்ளைங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி செஞ்சு அவங்கள வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். until then, this is Teresa's Grand Kitchen. Teresa, bye.